ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செஸ்ஸை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம். எல்லா ஃபேஸஸ்க்கும் தனித்தனியாக நம்ம ட்ரைனிங் எடுத்து எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்ம நல்ல செஸ் பிளேயர் ஆக முடியும். இந்த வீடியோவில் ஓப்பனிங்னா என்ன, அதோட பேசிக் ஐடியா சொல்ல போகிறேன். அடுத்து வர வீடியோஸில் நிறைய பல ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லுவேன். அப்புறம் ஒரு ஓப்பனிங்க்கும் தனித்தனியாகவும் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லா வீடியோஸும் பாருங்கள். இப்போது ஓப்பனிங்னா என்னென்னு பார்ப்போம். செஸ் ஓப்பனிங்னா போரில் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் களத்தில் வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓப்பனிங்னு சொல்லலாம். செஸ்ஸில் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பீசஸும் வெளியே எடுத்து வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறது தான் ஓப்பனிங்கோட பேசிக்கான ஐடியா. இப்போது பீசஸ்லாம் எப்படி வெளியே எடுக்கலான்னு பார்ப்போம். இந்த நைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஈஸியாக ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். ஆனால் மற்ற எந்த பீசஸுமே வந்துட்டு ஜம்ப் பண்ண முடியாது. அப்படின்னா அதை எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது? அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சிப்பாயெல்லாம் மூவ் பண்ணணும். இந்த சிப்பாயெல்லாம் மூவ் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம பீசஸ்க்கெலாம் வந்து வெளியே வரத்துக்கு வழி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா பீசஸும் வெளியே எடுத்து வைக்க போகிறோம். இப்போது அது வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரூக்கை வந்துட்டு நம்ம கடைசியில் தான் வெளியே எடுக்க போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மீதி இப்போது வேறு என்ன பீசஸ் வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பு, இந்த குயின் தான் கரெக்டாக. அப்புறம் இந்த பிஷப். ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படி வெளியே எடுக்க போகிறது அப்படின்னு யோசிக்க போகிறோம். இந்த பிஷப்பு இந்த குயினும் வெளியே வரத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த பானை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணலாம். இந்த E2 பானை E4 வச்சா இந்த பிஷப்புக்கும் வழி விட்ட மாதிரி ஆகிடும், இந்த குயினுக்கும் வழி விட்ட மாதிரி ஆகிடும் கரெக்டாக. அப்போ வந்துட்டு இந்த பானை நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணலாம். இப்போ பிளாக் ஏதாச்சும் ஒரு சும்மா மூவ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்து சும்மா தான் மூவ் வைக்கிறேன், ஒயிட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வெளியே வரத்துக்கு வழி விடணும்ல. ஸோ நான் வந்துட்டு இந்த சிப்பையும் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிஷப்புக்கும் வழி விட்டாச்சு. இப்போ அடுத்து அவங்க ஏதாச்சும் சும்மா மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நைட்டு வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்னொரு நைட் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் பிஷப் எடுத்து வெளியே வைக்கிறாங்க, நம்மளும் வந்துட்டு நம்மளோட பிஷப்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீசஸ்லாம் வந்துட்டு வெளியே வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அவங்க வந்துட்டு நைட் வைக்கிறாங்க, நம்ம வந்துட்டு நம்மளோட பிஷப் வெளியே எடுத்து வைக்கிறோம். அடுத்து அவங்களோட நைட்டை மூவ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ்லிங் பண்ணிக்கிறோம். கேஸ்லிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூக்ஸ்லாம் கடைசியில் வெளியெடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ கேஸ்லிங் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளோட ரூக்கை நம்ம வந்துட்டு சென்டர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுதான் எப்போவுமே வந்து சைட்லேருந்து வெளியே வரதுக்கு பதிலாக நம்ம வந்து சென்டர்லேருந்து ஆட போகிறோம். இப்போ பிளாக்கும் வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு குயினை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எங்கேயாச்சும் மூவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளாக்கு நான் ஏதாச்சும் சும்மா ஒரு மூவ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயிட்டோட யானையை இங்கே வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளாக் ஏதாச்சும் ஒரு மூவ்னா நம்ம வந்துட்டு இன்னொரு யானை இங்கே வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 அந்த 2 பிஷப்பு, 2 நைட்டு, எல்லாத்தையுமே வெளியே எடுத்தாச்சு. குயினையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. 2 ரூக்கும் வந்துட்டு வெளியே எடுக்கலை, ஆனால் வந்துட்டு அந்த சிப்பாயெல்லாம் போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஓப்பன் ஃபைலில் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஓப்பனிங் வந்து நம்ம ஆடணும். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 10 மூவ்ஸ் சொல்லியிருக்கேன் நான். அந்த 10 மூவ்ஸை வந்துட்டு ஓப்பனிங்க்கு கோல்டன் மூவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 10 மூவ்ஸ் என்னன்ட்டு நான் திருப்பி ரீப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மூவ் வந்து நம்ம இந்த சிப்பாயை நோத்துறோம். செகண்ட் மூவ் வந்து இந்த சிப்பாயை நோத்துறோம். அதுக்கப்புறம் தேர்ட் மூவ் வந்துட்டு இந்த குதிரையை வைக்கிறோம். ஃபோர்த் மூவ் வந்துட்டு இந்த குதிரையை வைக்கிறோம். ஃபிஃப்த் மூவ் வந்துட்டு பிஷப் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 6th மூவும் பிஷப் வைக்கிறோம். 7th மூவ் கேஸ்லிங் பண்ணிக்கிறோம். 8th மூவ் குயின் வைக்கிறோம். 9th மூவ் இன்னொரு ரூக் வைக்கிறோம். 10th மூவ் இன்னொரு ரூக் வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த 10 மூவ்ஸ். இது வந்துட்டு கோல்டன் மூவ்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இப்படி தான் எல்லா ஓப்பனிங்க்கும் ஆடணுமா, ஆப்போனண்ட் என்ன வச்சாலும் நம்ம இது தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஐடியா வந்துட்டு ஓப்பனிங்க்கு எல்லா பீசஸையும் வெளியே எடுத்து வைக்கணும், அதுதான் பேசிக்கான ஐடியா. அதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம ஆப்போனண்ட் வந்து மாற்றி மூவ்ஸ் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஆடுறது,
அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். இந்த 10 பேசிக்கான மூவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பீசஸையும் வெளியே எடுத்து வைக்கணும். அதே மாதிரி பீசஸை வெளியே எடுத்து வைக்கும்போது எல்லா பீசஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கான்ட்டு பார்த்துட்டே இருக்கணும். சும்மா பீசஸை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீசஸ் விட்டுறக்கூடாது நம்ம. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.